வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்த தொட்டு பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்துதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். வீராப்பு பேசினா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள்லாம் கிடைக்குமா? பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கே பிரதமர். அது எவ்வளவு அதிகாரம் மிக்க பதவி, ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். நீங்க வெறும் மாநிலத்துல மட்டும் ஜெயிச்சுட்டு ஒன்றிய அரசையும் மோடியை எதிர்த்தீங்கன்னா, அது எப்படி தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்? அப்போ ஒன்றிய அரசுடன் இணக்கமாக போய் தான் பல விஷயங்கள சாதிக்க முடியும். அப்படிதான் நான் முதலமைச்சராக இருக்கும்போது இணக்கமாக போய் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள கொண்டு வந்தேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். இத ஒரு சாதாரண தேர்தல் பிரச்சாரமா நினைச்சு நாம கடந்து போயிட முடியாது. ஏன்னா, இது மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். எடப்பாடி இப்படி பேசுறது மூலமாக 4 முக்கியமான விஷயங்கள இன்னைக்கு களத்துல வச்சிருக்கிறாரு. இவர் பேசுனத மேலோட்டமா கேட்கிறவங்களுக்கு, ஆமா இவர் சொல்றது சரிதானே. ஒன்றிய அரசோட நம்ம இணக்கமா போயிட்டோம்னா, சமரசமா போயிட்டோம்னா, நமக்கு வரவேண்டிய நலத்திட்டங்கள்லாம் நமக்கு வந்து சேருமே அப்படின்னு நினைக்கிறவங்க, இதற்கு உள் இருக்கக்கூடிய விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும். நம்பர் 1 அவர் என்ன சொல்றாரு? பிஜேபியோட இணக்கமா போனா தான் திட்டங்கள் வரும். இணக்கமா போகலைன்னா திட்டங்கள் வராது அப்படிங்கிறத அவரே ஒப்புக்கிறாரு. அப்படின்னா கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி பிஜேபியோட இணக்கமா போகாததுனால, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறாரு. அப்போ மேடைக்கு மேடை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது உண்மை. இந்த 5 வருஷமா பிஜேபி அரசு, ஒன்றிய பாஜக அரசு, தமிழ்நாடு அரசு அவங்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கு. தமிழ்நாடு அரசு எதிர்க்கட்சியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வரி ஆகட்டும், உரிமைகள் ஆகட்டும் எல்லாத்தையும் மறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எதிர்க்கட்சி தலைவர், கூட்டணியில் இருக்கக்கூடியவர் ஒப்புதல் வாக்குமூலம் குடுக்கிறாரு. நம்பர் 2 இணக்கமா போனா தான் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க எடப்பாடி ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இதேதான் சமீபத்துல மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து இங்க பிரச்சாரத்துக்கு வந்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் பேசினாரு. மதுரையில ராம ஸ்ரீனிவாசன் பாஜகவுடைய கேண்டிடேட்ட நீங்க ஜெயிக்க வைங்க. அப்படி ஜெயிக்க வச்சு நீங்க அவரை மோடி கிட்ட அனுப்பிச்சீங்கன்னா, மோடி மதுரை மெட்ரோ திட்டத்த உங்களுக்காக அனுப்புவாரு அப்படின்னு பேசினாரு. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன பேசுறாரு? மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கங்க. தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கங்க. அதை மாநிலத்துல நடைமுறைப்படுத்துங்க. அப்பதான் சமக்கிரக சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு நம்ம மாநிலத்துல படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு நியாயமா போய் சேர வேண்டிய 2152 கோடிய நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி இந்த தேதி வரைக்கும் அத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க வெளிப்படையா நம்மள என்ன மிரட்டுறாங்க? எங்களோட சமரசமா போங்க. உங்களுடைய கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நாங்க என்ன சொல்றோமோ, அத நீங்க செய்யுங்க. எங்களோட இணக்கமா போனா தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எங்களோட இணக்கமா நீங்க போகலைன்னா, நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத நேரடியாக தமிழ்நாட்டு மக்களை மிரட்டுற தொனியில தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம். டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு என்டிஏ தலைவர்கள் பேசுறாங்களே, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கறத தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றோம்? ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்றாங்க? டபுள் என்ஜின் சர்க்கார் இருந்தா மத்தியிலும் பாஜக, மாநிலத்திலும் பாஜக அரசு. அவங்க பாஜக அரசு அப்படிங்கறத மீன் பண்ணி தான் சொல்றாங்க. மத்தியிலும் பாஜக அரசு, மாநிலத்திலும் பாஜக அரசு இருந்தா அது டபுள் என்ஜின் சர்க்காரா இருக்கும். அப்ப மாநிலத்துக்கு வரவேண்டிய நலத்திட்டங்கள் உடனே வந்து சேரும். மாநிலத்துடைய வளர்ச்சி இன்னும் அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது மூலமாக என்ன சொல்ல வராங்க? டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு இவங்க சொல்றதே சிங்கிள் என்ஜின் சர்க்கார். ஒன்றிய அரசு சர்க்கார். மாநில அரச அப்படியே சைலண்ட் மோட்ல போட்டுருவாங்க. மாநில அரசு, ஒன்றிய பாஜக அரசு சொல்றது எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டுனா, அந்த மாநிலத்துக்கு அவங்க நினைக்கும் போது பார்த்து கேட்டு ஏதாவது செய்வாங்க. அப்படிங்கிறது தான் இந்த டபுள் என்ஜின் சர்க்காருடைய அர்த்தம். ஆனா, மாநில சுயாட்சி அப்படிங்கிறதோ, இல்ல கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறதோ, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு கொடுத்த உரிமை. இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டத்துல எழுதியிருக்கு. அதாவது ஒன்றிய அரசு அப்படிங்கிறது மாநில அரசுகளை மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவ்வளவுதான். இன்ஃபாக்ட் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, ஒன்றிய அரசுக்கு அப்படின்னு தனியாக நிதி ஆதாரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது.
மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு நாம கட்டுற வரிய இவங்க வாங்கி இவங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அதுல இருந்து நமக்கு கிள்ளி குடுக்குறாங்க. நமக்கு நியாயமாக வர வேண்டிய விஷயங்களையும் குடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா இணக்கமா போகணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உரிமைக்காக நாம ஏன் அவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கணும்? நாம ஏன் ஒன்றிய அரச தாஜா பண்ணணும்? நியாயமான நமக்கு வர வேண்டிய உரிமைய நாம கேட்கறதுக்கு அவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கணும் அப்படிங்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் இல்லையா? அப்படி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நாம உழைச்சு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய வரி பணத்தை நமக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு அவன் 1008 கண்டிஷன் போடுவான். அதை ஏத்துக்கிட்டு நாம அடிமை அரசாங்கம் நடத்தணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்கு? என்ன தேவை இருக்கு? நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமைகளை அவங்க கால்ல விழுந்துதான் நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு பேர் உரிமை இல்ல, பிச்சை. அப்படிப்பட்ட பிச்சை எடுக்க நாங்க தயாரா இல்ல அப்படிங்கிறதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த சமரசமும் இல்லாம மேடைக்கு மேடை பேசுறார். சமக்கிரக சிக்ஷா அபியான் கீழ நமக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன சொன்னாங்க? மும்மொழி கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துங்கன்னு. அப்ப முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 2000 கோடியில நீங்க 10,000 கோடி கொடுத்தா கூட எங்களுடைய கொள்கையில நாங்க சமரசம் செய்ய மாட்டோம். என்னுடைய மாநிலத்து மக்களை 200 வருஷம் 2000 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போக நான் என்னைக்குமே சம்மதிக்க மாட்டேன். நீங்க குடுக்கலன்னா என்ன? இங்க இருக்கக்கூடிய நிதிய வச்சு என்னால எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேனே தவிர, என்னைக்குமே உங்க காலடியில கொண்டு வந்து எங்க கொள்கைகளை நாங்க அடமானம் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத தைரியமா சொன்னார். எங்கேயாவது ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநில உரிமைகளுக்காக இப்படி தைரியமா பேசியிருக்கிறாரா? சரி, இவர் சொல்றார்ல, இணக்கமா போகணும். அப்பதான் எல்லா நன்மையும் நடக்கணும்னு. அப்படி இணக்கமா இவர் போன அந்த 5 வருஷம் 2016ல ஆரம்பிச்சு 21 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கு? என்ன நாம இழந்திருக்கோம்? அப்படிங்கிறத கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய அவங்க அனுமதிக்கல. ஆனா எடப்பாடி ஆட்சிக்கு வந்த உடனே இவர் இணக்கமா போனதுனாலதான் நீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சது. எத்தனை பிள்ளைகள் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போனாங்க. தமிழ்நாடே கொந்தளிச்சது இல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பினா அது திருப்பி அனுப்பப்பட்டது. ஆனா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது திருப்பி அனுப்பப்பட்டது இந்த மசோதா அப்படிங்கிற உண்மையை கூட வெளியில சொல்லல. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற உண்மையே வெளியில வருது. தேர்தல் நெருக்கத்துல எவ்வளவு கொந்தளிச்சாங்க மக்கள், எவ்வளவு தூரம் பேசுனாங்க. அப்புறம் அவசர அவசரமா தேர்தல் நெருக்கத்துல நமக்கு எங்க ஓட்டு விழாம போயிருமோ அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய அழுத்தம், எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தத்துக்காக 7.5 ஒதுக்கீடு கொண்டு வந்தார். அப்ப கூட இவர் இணக்கமா போன அந்த ஒன்றிய பாஜக அரசை சேர்ந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அந்த 7.5 ஒதுக்கீடுக்கு ஒப்புதல் தர மறுத்தார். அப்ப கூட திமுக தலைமையில எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு எதிரா முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு கிளம்பி போய் நின்னதுக்கு அப்புறம் தான் பன்வாரிலால் புரோஹித் இது இவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக போயிருமோ, 2021ல ஓட்டு வராதோ அப்படிங்கிற பயத்துல அதற்கு ஒப்புதல் கொடுத்தார். அந்த ஒப்புதல் வாங்குறதுக்கும் அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவும் கூட்டணி கட்சிகளும் களத்துல இறங்கி போராட வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒப்புதல் கிடைச்சது. உதய்மின் திட்டம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உதய்மின் திட்டத்துல கையெழுத்தே போடல. ஒட்டுமொத்த கடன் சுமையும் தூக்கி மாநில அரசு மேல சுமத்துறாங்க. அது மட்டும் இல்ல, பீரியாடிக்கலா எலக்ட்ரிசிட்டி பில்லையும் ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸும் அதுல இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இது மாநிலத்துக்கு நிதி சுமையாக மாறும்னு ஜெயலலிதா அம்மையார் அதுல கையெழுத்து போடாம இருந்தாங்க. ஆனா இணக்கமா போன எடப்பாடி அவர்கள் உதய்மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாரு. அதனுடைய விளைவு ஒட்டுமொத்த டான்ஜெட்கோ கடனையும் மாநில அரசு தலையில கட்டிடுச்சு இன்னைக்கு ஒன்றிய அரசு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்ல ஏத்துனா அதற்கும் திமுக அரசு மீது குற்றம் சொல்றாங்க. பண்ற வேலையெல்லாம் இணக்கமா போய் இவங்க பண்ணிட்டு அப்ப இருக்கக்கூடிய இவர்களோட தற்காலிக நிதிச்சுமையில இருந்து ரிலீஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக கையெழுத்து போட்டுட்டு நீண்ட நாள் கடனாளியாக இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தையும் மாத்தி மக்கள் மேல அந்த வரிச்சுமையை ஏத்தி விட்டுருக்கிறார். இதுதான் எடப்பாடி இணக்கமா போனதுனால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை. அதே மாதிரி லோக்கல் பாடிஸ்க்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர வேண்டிய நிதி, நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் இதெல்லாம் ஏத்துனாதான் உள்ளாட்சிக்கு வர வேண்டிய நிதியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுச்சு.
இந்த அடிமைகள் இணக்கமா இருந்த காலத்துல அதை எல்லாத்தையும் ஏத்தாம தான் உள்ளாட்சி தேர்தலையே நடத்தாம இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம அதெல்லாம் ஏத்த வேண்டிய ஒரு நிலைமை. அப்பதான் உள்ளாட்சி மேம்பாட்டுக்கான நிதியை விடுவிப்போம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. இன்னொரு பக்கம் மாநில அரசுக்கான வருவாய்களையே டோட்டலா ஒன்றிய அரசு கட் பண்ணிடுச்சு. அப்போ மாநில அரசுக்கான வருவாய மாநில அரசு எங்க போய் எடுக்கும்? இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில தான் இந்த ஆட்சியை விட்டுட்டு போனாரு இணக்கமா போன எடப்பாடி. அதே மாதிரிதான் இவர் இணக்கமா போனார்ல, அந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அரசு பணிகளை எல்லாம் நான் ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு மாவட்டமா கிளம்பினாரு. அப்ப கூட இணக்கமா போன அடிமை எடப்பாடி இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம கையறு நிலையில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கூட எதிர்க்கட்சியா இருந்த திமுகவுடைய இன்றைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் களத்துல இறங்கி இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. மாநிலத்துக்குன்னு உரிமை இல்லையா? மாநிலத்துக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா? ஆளுநர் யாரு அரசு பணிகளை மேற்பார்வை பார்க்கிறதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். அதுக்கப்புறம் தான் ஆளுநர் இந்த டிராமா பண்றதெல்லாம் நிப்பாட்டினார். அதே மாதிரி மோடிக்கு இணக்கமா போன எடப்பாடியுடைய ஆட்சியில தான் தலைமைச் செயலகத்துல ஐடி ரெய்டு வந்தது. எவ்வளவு பெரிய ஒரு பிளாக் மார்க் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். யோசிச்சு பாருங்க. கூட்டணியில இருக்கீங்க, ஆட்சியில இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உங்கள் தலைமைச் செயலகத்துல ஒன்றிய அரசு ஆள் அனுப்பி ரெய்டு பண்ணுதுன்னா அது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? உங்க சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா? உங்க ஆட்சிக்கு ஏற்பட்ட களங்கம் இல்லையா? ஆனா அத பத்திலாம் அவர் கவலைப்பட மாட்டாரு. இணக்கமா போனாதான் மாநிலத்துக்கு நன்மை நடக்கும். இணக்கமா போன எடப்பாடி பழனிசாமியால மதுரை எய்ம்ஸை ஏன் கொண்டு வர முடியல? ஒரு செங்கல் கூட முடங்கி போச்சே மதுரை எய்ம்ஸ். அந்த ஒத்த செங்கலை வச்சுக்கிட்டு தானே 2021 தேர்தல வீதி வீதியா போய் ஓட்டு கேட்டாரு உதயநிதி ஸ்டாலின். மதுரை எய்ம்ஸோட சேர்ந்து நாடு முழுக்க எத்தனை எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுச்சு ஒன்றிய பாஜக அரசு? அந்த மற்ற எய்ம்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சு இனாகரேஷனே பண்ணி நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் மதுரை எய்ம்ஸ் நடைமுறைக்கு வரல. இல்லாத ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ராமநாதபுரத்துல வச்சு ஒரு கிளாஸ் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸ சேர்த்து முதல் பேட்ச் கிராஜுவேட்டே பண்ணி வெளியில வந்துட்டாங்க. இல்லாத ஒரு மதுரை எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து இதுக்கு 2வது பேட்ச் கிராஜுவேட் ஆகி வெளியில வரப்போகுது. அப்போ அவங்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கேட்டா உடனே சொல்லுவாங்க 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க. 11 மெடிக்கல் காலேஜ் ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கிற மாதிரி நமக்கும் கொடுத்தாங்க. நமக்குன்னு ஸ்பெஷலா எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. அதுலயும் பாத்தீங்கன்னா 60% தான் ஒன்றிய அரசுடைய நிதி. 40% மாநிலத்துடைய நிதி. ஒன்றிய அரசுடைய நிதின்னு சொல்றதும் இன்டைரக்டா நம்ம கொடுத்த பணம் தான். நம்ம கொடுத்த பணத்துல நமக்கே காலேஜ் கட்டி கொடுக்கறத ஏதோ பெருந்தன்மையா பண்ண மாதிரி இந்த அடிமை கூட்டம் போர்ட்ரே பண்ணுது. இதுதான் இணக்கமா போயே தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி சாதிச்சு கொடுத்தது. இதுல நன்மைகள்னு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். இணக்கமா போனதுனால தமிழ்நாடு இழந்ததுதான் அதிகம். ஒரு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கேட்டா கொடுக்கல. ஒரு பேரிடருக்கான நிதி கேட்டா கொடுக்கல. இதெல்லாம் சட்டமன்றத்திலேயே அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சியில இருந்த ஓ பன்னீர்செல்வம் நிதி அமைச்சர் பதிவு பண்ணினது. இணக்கமா இருந்ததுனால ஒன்றிய அரசு மூலமா என்ன சாதிச்சீங்க? மோடி என்ன செஞ்சிருக்கிறாரு? மாறாக நீங்க இணக்கமா போனதுனால மாநிலம் எவ்வளவு உரிமைகளை இழந்திருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அடிமை கூட்டமா இருந்ததுனாலதான் அடுத்து வர ஆட்சியும் அதே மாதிரி இருக்கும்னு நினைச்சு இன்னைக்கு மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சி பண்றாங்க. ஒரு வாரத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. கீழடியில அவ்வளவு பெரிய அகழ்வாராய்ச்சி பண்ணிருக்கோம். அயனேஜுக்கு முன்னால இரும்பு காலத்துக்கு முன்னால இருக்கிறது தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்றோம். மேடை மேடையா ஏறி ஐயோ எங்களால தமிழ் படிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கே அப்படின்னு பேசக்கூடிய இந்த மோடி பிளஸ் கேடி கூட்டம் ஏதாவது ஒரு மேடையில கீழடிய அக்னாலேஜ் பண்ணிருக்காங்களா? சமஸ்கிருத மொழிக்கு தூக்கி தூக்கி நிதியை கொடுக்கறாங்களே, அப்படி தமிழுக்கு கொடுக்கணும்னு ஏன் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது? பேரறிஞர் அண்ணா ரொம்ப அழகா சொன்னாரு. கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு கிட்ட அதிகாரம் குவியக்கூடாது. அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். மாநில அரசுக்குன்னு சில அதிகாரம் இருக்கு. அதுல ஒன்றிய அரசு மூக்க நுழைக்க கூடாது. மாநில அரசு அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய ஒரு அங்கம் இல்ல. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஆமாஞ்சாமி போடுறதுக்கு. மாநில அரசு அப்படிங்கிறது தனியாக இயங்கக்கூடிய ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட். அவங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அந்த உரிமையில ஒன்றிய அரசு தலையிட முடியாது.
ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமா இருந்து செயல்படணும். மாறாக ஒன்றிய அரசோட ஒரு ஏஜென்ட்டா இங்க செயல்படக்கூடாது. அதனாலதான் கேட்டாரு. ஆட்டுக்கு தாடி எதுக்கு? நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை கட்சியில வச்சுக்கிட்டு, மூச்சுக்கு 300 தடவ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசிட்டு, இப்படி இணக்கமா போனோம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வெட்கமா இல்லையா மிஸ்டர் எடப்பாடி? உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்தியாவிலேயே நம்பர் 1 மொரட்டு அடிமை எடப்பாடி அப்படின்னு சொன்னார். நான் கூட நினைச்சேன் சில நேரங்கள்ல இந்த போட்டோ எல்லாம் காட்டு விமர்சனம் பண்றாரே, கொஞ்சம் ஓவரா தான் போறாரோன்னு நினைச்சேன். ஆனா நேத்து நீங்க பேசின பேச்சுக்கு அப்புறம் இத செய்யறதுல தப்பே இல்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஆக நேத்து பேசின பேச்சு மூலமாக 2 விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஒன்றிய அரசு கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு உரிமைகளை பத்தி பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுக்கல. ஒன்றிய அரசுக்கு அடிமையா இருக்க மறுத்துட்டாரு. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆகச்சிறந்த அடிமைகளாக நாங்க இருப்போம். அப்படி இருந்தா தான் ஒன்றிய அரசு பார்த்து கேட்டு ஏதாவது செய்யும். இல்லன்னா திமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிய மக்கள் மீது காட்டும். அப்படிங்கிற விஷயத்த நேத்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி. அதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணாவும் இல்ல, திராவிடமும் இல்ல, முன்னேற்றமும் இல்ல, கழகமும் இல்ல. ஒட்டுமொத்த முரட்டு அடிமை கூட்டமா நாங்க மாறி நிக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வர்றாரு. இந்த தேர்தல் அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு வரணுமா, அதிமுக ஆட்சிக்கு வரணுமா அப்படிங்கிறது இல்ல. இது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு மக்கள் வர்சஸ் பாஜக. மாநில உரிமைகள் வர்சஸ் ஒன்றிய அடக்குமுறை. இங்க திமுக கூட்டணியை தவிர நீங்க வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க ஒரு அடிமை அரசாங்கம் தான் நடத்துவாங்க. எடப்பாடி நேத்து வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஆமாங்க நாங்க ஆகச்சிறந்த அடிமைகள் தான். எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்கள கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னா, நாங்க ஒன்றிய அரசுக்கு இணக்கமா போவோம்னு. ஏற்கனவே இணக்கமா போய் எவ்வளவோ இழந்துட்டோம். இன்னொரு 5 வருஷம் இவர் கையில ஆட்சிய குடுத்து இணக்கமா போய் இன்னும் எத்தனை எத்தனை இழக்க போறோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு பேசக்கூடிய விஜய். ஏதாவது ஒரு இடத்துல பாஜகவை வெளிப்படையாக தைரியமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா? ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாலேயே இவ்வளவு பயப்படுறவரு, ஒருவேளை ஆட்சியை தூக்கி இவர் கையில கொடுத்தா தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக இந்த பாசிச கும்பல் கிட்ட எந்த அளவுக்கு அடிபணிஞ்சு போவாரு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுக கூட்டணி இல்லாம வேற யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரு அடிமை ஆட்சியாக இருக்கும். அது ஒரு ப்ராக்ஸி பிஜேபி கவர்மெண்டாகத்தான் இருக்கும். இதுக்குதான் சொல்றோம் இது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாடு மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்கு. நன்றி, வணக்கம்.